ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்றைக்கி 5 மாதத்துக்கு அதிகமாக இருக்கிற குழந்தைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்றது தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிக்கு 6 மந்த் வரைக்குமே மதர் ஃபீடிங் தான் பெட்ரு. ஸோ நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பேபி சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க, சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் தோணுச்சுன்னா இந்த ஆப்பிள் பியூரே ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஆப்பிளே எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா லைட்டாக அட்லீஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பேபிக்கு கொடுத்து பாருங்கள். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆப்பிள் நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சில பேர் தண்ணியிலே போட்டு டைரெக்டாக வேக வைப்பாங்க. நம்ம ஆப்பிள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டைஜஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தண்ணியில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் எந்த யூஸஸுமே கிடையாது. இந்த மாதிரி இட்லி பாட்டில் வச்சு அதுவும் நிறைய வேக வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் இருந்தாவே போதும். அந்த மாதிரி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆப்பிளில் விட்டமின் சி இருக்குது. அதுக்கப்புறம் சுகர் லெவல் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நல்லா விஷன் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நல்லா எனர்ஜியாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆப்பிள் லைட்டாக ஹீட் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காரமான சட்னிலாம் அரைச்சிருப்போம் அதில். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா ஒரே ஒரு லைட்டாக ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆப்பிள் பியூரே புளிக்குதுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. என் பேபிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் மதர் மில்க்கை தவிர வேறு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றான்னா அது இதுதான் அவன் இப்போ தான் ட்ரை பண்ணுறான் ஃபர்ஸ்ட் டைமாக. 6 மந்த் வரைக்குமே மதர் மில்க்கு தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம என்ன சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சப்போஸ் சாப்பிட்டும் உங்களுக்கு மதர் மில்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.